உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரூத் அதிகாரம் 1 4 வரையிலும் கேள்விகளும் பதில்களும். நியாயாதிபதிகளின் காலத்தில் தேசத்தில் உண்டானது என்ன? பஞ்சம். பெத்லகேம் எத்தேசத்தில் இருந்தது? யூதா. பெத்லகேம் ஊரானாகிய மனுஷன் பஞ்சத்தில் எங்கே போய் சஞ்சரித்தான்? மோவாபில். பெத்லகேம் ஊரானாகிய மனுஷன் எவர்களோடு மோவாவுக்கு போனான்? தன் மனைவி மற்றும் குமாரரோடு. மோவாவுக்கு போய் குடியிருந்த பெத்லகேம் ஊரானின் பெயர் என்ன? எலிமெலேக்கு. எலிமெலேக்கின் மனைவியின் பெயர் என்ன? நகோமி. எலிமெலேக்குக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2. எலிமெலேக்கின் குமாரர் பெயர் என்ன? மக்லோன், கிலியோன். எலிமெலேக்கு எவ்விடத்தில் இறந்து போனான்? மோவாப் தேசத்தில். எலிமெலேக்கின் குமாரர் எங்கே பெண் கொண்டார்கள்? மோவாபில். எலிமெலேக்கின் மருமக்கள் பெயர்கள் என்ன? ஓர்பால், ரூத். ஓர்பால், ரூத் என்பவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்கள்? மோவாப். எலிமெலேக்கின் குடும்பத்தார் எத்தனை வருஷம் மோவாபில் வாசம் பண்ணினார்கள்? 10 வருஷம். 10 வருஷங்களுக்கு பின் எலிமெலேக்கின் குடும்பத்தில் இறந்து போனவர்கள் யார்? அவனுடைய குமாரர். தன் குமாரரையும் புருஷனையும் இழந்து தனித்தவளானவள் யார்? நகோமி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டவள் யார்? நகோமி. நகோமி தன் மருமக்களுடன் எங்கே திரும்பி வரும்படி புறப்பட்டாள்? யூதா தேசத்துக்கு. நகோமி தன் மருமக்களிடம் எங்கே திரும்பி போக சொன்னாள்? தங்கள் தாய் வீட்டுக்கு. உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் யார் யாரிடம் கூறியது? ரூத்தும் ஓர்பாலும் நகோமியிடம். இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? கூறியவள் யார்? நகோமி. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று கூறியவள் யார்? நகோமி. தன் மாமியை முத்தமிட்டு திரும்பி போனவள் யார்? ஓர்பால். நான் என் மாமியை விடாமல் பற்றிக் கொண்டேன். நான் யார்? ரூத். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் யார் யாரிடம் கூறியது? ரூத் நகோமியிடம். நகோமியோட கூட போகிறதற்கு மன உறுதியாய் இருந்தவள் யார்? ரூத். நகோமியை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? பெத்லகேம் ஊரார். தன்னை எப்படி சொல்லும்படி நகோமி பெத்லகேம் ஊராரிடம் கூறினாள்? மாறாள். சர்வ வல்லவர் தனக்கு எதை கட்டளையிட்டதாக நகோமி கூறினாள்? மிகுந்த கசப்பு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன் கூறியவள் யார்? நகோமி. கர்த்தர் தன்னை எப்படி திரும்பி வர பண்ணினார் என்று நகோமி கூறினாள்? வெறுமையாய். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார் கூறியவள் யார்? நகோமி. நகோமி பெத்லகேமுக்கு திரும்பி வருகையில் எதிர் அறுப்பின் துவக்க காலமாய் இருந்தது. வார்கோதுமை. போவாஸ் யாருடைய உறவின் முறையாய் இருந்தான்? எலிமெலேக்கு. போவாஸ் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? மிகுந்த ஆஸ்தியுள்ளவன். ரூத் எதற்காக வயல்வெளிக்கு போனாள்?
கதிர்களை பொறுக்க. ரூத் வயல்வெளியில் யார் பிறகே கதிர் பொறுக்கினாள்? அறுக்கிறவர்கள் பிறகே. ரூத் கதிர் பொறுக்கினது யாருடைய நிலமாய் இருந்தது? போவாஸ். போவாஸ் யாருடைய வம்சத்தான்? எலிமெலேக்கு. இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? யார் யாரிடம் கேட்டது? போவாஸ் வேலைக்காரனிடம். மோவாபிய பெண் பிள்ளை யாரை குறித்து கூறப்பட்டது? ரூத். ரூத் எதிரிருந்து சிந்தினதை பொறுக்கினாள். அரிக்கட்டிகளில் இருந்து. ஒருவரும் ரூத்தை தொடாதபடிக்கு ஊழியக்காரருக்கு கட்டளையிட்டவன் யார்? போவாஸ். தான் யார் என்று ரூத் போவாசிடம் கூறினாள். அந்நிய தேசத்தாள். எதற்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று போவாஸ் ரூத்திடம் கூறினான். அவள் செய்கைக்கு. ரூத் யாருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தாள்? கர்த்தருடைய. ரூத்துக்கு கர்த்தராலே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று போவாஸ் கூறினான். நிறைவான. இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று ரூத்திடம் கூறியவன் யார்? போவாஸ். போவாஸ் ரூத்துக்கு என்ன கொடுத்தான்? வறுத்த கோதுமை. சாப்பிட்டு மீந்ததை வைத்து கொண்டவள் யார்? ரூத். ரூத் எங்கே கதிர்களை பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று போவாஸ் கூறினான். அரிக்கட்டுகள் நடுவே. போவாஸ் வேலைக்காரனிடம் எதற்காக அரிக்கட்டில் இருந்து சிலதை சிந்திவிடும்படி கூறினான்? ரூத் பொறுக்கிக் கொள்வதற்காக. ரூத் எவ்வளவு நேரம் கதிர் பொறுக்கினாள்? சாயங்காலம் வரை. ரூத் பொறுக்கின கதிர்களின் அளவு என்ன? ஏறக்குறைய ஒரு மரக்கால். உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக யார் யாரிடம் கூறியது? நகோமி ரூத்திடம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தயை செய்கிறவர் யார் என்று நகோமி கூறினாள். கர்த்தர். யார் தங்களுக்கு நெருங்கின உறவு முறையான் என்று நகோமி கூறினாள். போவாஸ். போவாஸ் யாரில் ஒருவனாக இருக்கிறான் என்று நகோமி கூறினாள். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளுக்குள் ஒருவனாக. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று நகோமியிடம் யாரிடம் கூறினாள்? ரூத்திடம். ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்ற வருகிறவன் யார்? போவாஸ். யாருடைய களத்துக்கு போகும்படி நகோமி ரூத்திடம் கூறினாள்? போவாசுடைய. போவாஸ் புசித்து குடித்து தீரு மட்டும் என்ன செய்யும்படி ரூத்திடம் நகோமி கூறினாள்? கண்ணுக்கு எதிர்படாமல் இருக்க. போவாசின் கால்கள் மேல் மூடியிருந்த போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் என்று யார் யாரிடம் கூறியது? நகோமி ரூத்திடம். நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று நகோமியிடம் கூறியவள் யார்? ரூத். ரூத் யார் கற்பித்தபடியெல்லாம் செய்தாள்? தன் மாமி. போவாஸ் எங்கே படுத்துக் கொண்டான்? அம்பராத்து அடியில். ஒரு ஸ்திரீ பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை போவாஸ் எப்பொழுது கண்டான்? பாதி ராத்திரியிலே. உம்முடைய அடியாள் மேல் எதை விரியும் என்று ரூத் கூறினாள்? போர்வையை. மோவாபிய சகோதரிகள் யார்? ஒர்பால், ரூத். நீர் சுதந்திரவாளி யார் யாரிடம் கூறியது? ரூத் போவாசிடம். ரூத்தின் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உத்தமமாயிருந்தது எது? பிந்தின நற்குணம். ரூத் யார் பிறகே போகாததினால் அவளுடைய நற்குணம் உத்தமமாயிருந்தது. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்.
ரூத் யார் என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று போவாஸ் கூறினான். குணசாலி என்பதை. என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் கூறியவன் யார்? போவாஸ். போவாஸ் ரூத்திடம் எதை விரித்து பிடிக்கும்படி கூறினான்? போர்வையை. போவாஸ் ரூத்திற்கு எதை கொடுத்தான்? வார்கோதுமை. போவாஸ் ரூத்திற்கு கொடுத்த வார்கோதுமையின் அளவு என்ன? 6 படி. போவாஸ் ரூத்திடம் அவள் மாமியார் அண்டைக்கு எப்படி போக வேண்டாம் என்று கூறினான்? வெறுமையாய். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். யாரை குறித்து கூறப்பட்டது? போவாசை குறித்து. பட்டண வாசலில் போய் உட்கார்ந்தவன் யார்? போவாஸ். போவாஸ் பட்டணத்து மூப்பரில் எத்தனை பேரை அழைத்து உட்காரும்படி கூறினான்? 10 பேரை. போவாஸ் எலிமெலேக்கை என்ன உறவு முறையில் கூறினான்? சகோதரன். நகோமி எதை விற்க போவதாக போவாஸ் கூறினான்? வயல் நிலத்தின் பங்கு. நகோமியின் வயலை வாங்குகிற நாளில் அதை யார் கையிலும் வாங்க வேண்டும் என்று போவாஸ் சுதந்திரவாளியிடம் கூறினான்? ரூத்தின் கையில். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். யார் யாரிடம் கூறியது? சுதந்திரவாளி போவாசிடம். எதை கழற்றி போடுவது இஸ்ரவேலில் வழங்கப்பட்ட உறுதிப்பாடாய் இருந்தது? பாதரட்சை. எவைகளில் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு பாதரட்சையை கழற்றி போடுவார்கள்? மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும். நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று பாதரட்சையை கழற்றி போட்டவன் யார்? மற்ற சுதந்திரவாளி. எலிமெலேக்கு கிதியோன் மற்றும் மக்லோனுக்கு இருந்த எல்லாவற்றையும் போவாஸ் யார் கையில் வாங்கிக் கொண்டான்? நகோமியின் கையில். ரூத் யாருடைய மனைவியாய் இருந்தாள்? மக்லோன். கர்த்தரால் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேர் யார்? ராகேல், லேயாள். போவாஸ் எங்கே பாக்கியவானாய் இருப்பான் என்று கூறப்பட்டது? எப்பிராத்தாவில். பெத்லகேமில் புகழ் பெற்றிருப்பாய் என்று யாரிடம் கூறப்பட்டது? போவாசிடம். தாமார் யூதாவுக்கு பெற்ற குமாரன் யார்? பேரேஸ். போவாசின் வீடு யாருடைய வீட்டை போல் ஆக கடவது என்று கூறினார்கள்? பேரேஸ். போவாஸ் யாரை விவாகம் பண்ணினான்? ரூத்தை. ரூத் கற்பந்தரித்து டேஷ் பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார், ஒரு ஆண் பிள்ளையை. சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு கர்த்தர் யாருக்கு தயை பண்ணினார்? நகோமிக்கு. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். யாரை குறித்து நகோமியிடம் சொல்லப்பட்டது? போவாசின் குமாரன். 7 குமாரரை பார்க்கிலும் நகோமிக்கு அருமையாயிருந்தவள் யார்? ரூத். போவாசின் குமாரனை வளர்க்கிற தாயானவள் யார்? நகோமி. போவாசின் பிள்ளைக்கு என்ன பெயரிடப்பட்டது? ஓபேத். தாவீதின் அப்பா யார்? ஈசாய். ஈசாயின் அப்பா யார்? ஓபேத். தாவீதின் தாத்தா யார்? ஓபேத். எஸ்ரோன் யாருடைய குமாரன்? பேரேஸ்.
ராமை பெற்றவன் யார்? எஸ்ரோன். அம்மினதாபின் அப்பா பெயர் என்ன? ராம். சல்மோன் யாருடைய குமாரன்? நகசோனின் குமாரன். நகசோன் யாருடைய குமாரன்? அம்மினதாபின். போவாசின் அப்பா பெயர் என்ன? சல்மோன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.